ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃப்னா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, உன் நேரத்தை வீணாக்காதே, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் your time. உன்னுடைய நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்றதுக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொன்னோம். இதே போல அடுத்தது சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முழுமையாக உன்னுடன் ஒத்துக்கொள்கிறேன். நான் முழுமையா உன்னை உன்னுடன் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, நான் முழுமையா இந்த விஷயத்துல ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஐ டோட்டலி முழுமையாக அப்படின்னு அர்த்தம். அக்ரி, அக்ரினா ஒத்துக்கொள்றது. அடுத்தது வித், வித்னா உன்னுடன், உடன் சொல்லி வந்திருக்குல்ல, அதனால வித்ன்னு யூஸ் பண்றோம். யூன்றதுக்கு உன் அப்படின்னு அர்த்தம். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ, நான் முழுமையாக உன்னுடன் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றுகிறது. நம்ம சொல்வோம்ல, ஜென்ரலா ஏதோ சரின்னு படல, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, something feels wrong. சம்திங், சம்திங்னாவே என்னென்ன அர்த்தம்னா ஏதோ அப்படின்னு அர்த்தம். ஏதோ அப்படின்றதுக்கு சம்திங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபீல்ஸ், தோணுது, உணர்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, எனக்கு உணர்த்தப்படுது, எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஃபீல்ஸ். அடுத்து ராங், ராங்னா தப்பா இருக்கிற மாதிரி, தவறாக இருக்கிறது போல தோன்றுகிறது அப்படின்றதுக்கு, தப்பா அப்படின்றதுக்கு ராங் அப்படின்னு அர்த்தம். சம்திங் ஃபீல்ஸ் ராங் அப்படின்னு சொல்றோம். ஏதோ தவறா இருக்கிறது போல தோணுது அப்படின்றதுக்கு சம்திங் ஃபீல்ஸ் ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை நான் சமாளிக்க முடியும், இதை நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ கேன் ஹேண்டில் திஸ். ஐ கேன், ஐன்றது நான், அதே கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஹேண்டில், ஹேண்டில்னா சமாளிக்கிறதுக்கு, என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம்ல, ஹேண்டில் சமாளிக்க. திஸ், திஸ்னா இதை அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்றதுக்கு இதை நான் சமாளிக்க முடியும். ஐ அப்படின்றதுக்கு நான், கேன் அப்படின்றதுக்கு முடியும், ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்க, திஸ் அப்படின்றதுக்கு இதை. இதுதான் ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இப்போ நம்ம சொல்றோம்ல, இங்கிலீஷ்ல ஜென்ரலா சொல்றோம்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். தட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன, சவுண்ட்ஸ். இந்த இடத்துல தனியா சொல்லும்போது சவுண்ட்ஸ் அப்படின்னா சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது, அதுதான் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த சவுண்ட் ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, உன்னை நினைக்க எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்போ ஜென்ரலாக சொல்லல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I am really proud of you. I am, எனக்கு அப்படின்றதுக்கு I am
ஆம்ன்றது வந்து வேர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. ரியலி, ரியலி அப்படின்னா உண்மையாக அப்படின்னு அர்த்தம். உண்மையாக. ப்ரௌட், நெக்ஸ்ட் வந்து ப்ரௌட், ப்ரௌடுனா வந்து பெருமை, பெருமையாக இருக்கிறது. ஆஃப் யூ, இதுதான் வந்து உன்னை நினைக்க எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, உங்களை நினச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றதுக்கு ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை பற்றி யோசிக்க விடு. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கும் போது வந்து வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ வந்து சொல்லுவோம்ல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றி யோசிக்க விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் மீ திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும். லெட் மீ, லெட் மீ அப்படின்னா வந்து என்ன விடு அப்படின்றதுக்கு லெட் மீ திங்க், திங்க்னா யோசிக்க அப்படின்னு அர்த்தம், யோசிக்கிறது. நெக்ஸ்ட் அபவுட், அபவுட்னா இதை பற்றி அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து அபவுட் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வந்து அபவுட் அப்படின்னு சொல்லணும். இட் அப்படின்னா வந்து இதை அப்படின்றதுக்கு இட் அப்படின்னு சொல்லணும். லெட் மீ அப்படின்னா விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் வந்து லெட் மீ அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். என்னை விடு அப்படின்றதுக்கு இங்கே வந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு லெட் மீ. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. நெக்ஸ்ட் அபவுட் அப்படின்றதுக்கு பற்றி. நெக்ஸ்ட் வந்து இட் அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி யோசிக்க விடு அப்படின்றதுக்கு லெட் மீ திங்க் அபவுட் இட். லெட் மீ திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேலைக்கு நேரம் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வேலை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் கெட்டிங் லேட் ஃபார் ஒர்க். ஐ ஆம் கெட்டிங், ஐ ஆம் எனக்கு அப்படின்றதுக்கு ஐ அப்படின்னு அர்த்தம். ஆம் கெட்டிங் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. நெக்ஸ்ட் லேட், லேட்னா வந்து ரொம்ப வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து தாமதம் ஆகுது அப்படின்றதுக்கு லேட். அடுத்தது ஃபார் ஒர்க், எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஃபார் ஒர்க். நேரம் ஆகுறது, அதாவது தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு லேட். ஐ ஆம் கெட்டிங் லேட் ஃபார் ஒர்க், வேலைக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னை சிரிக்க வைத்தாய். இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, இப்போ அது மாதிரி வந்து ப்ராப்ளத்தில் இருந்தால் நீ வந்து எனக்கு வந்து சிரிக்க வச்சுட்ட அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ மேட் மீ ஸ்மைல். யூ மேட் மீ ஸ்மைல். யூ அப்படின்னா வந்து நீ, அதே வந்து மேட் அப்படின்னா வந்து என்னை வச்சுக்க, இது மாதிரி உருவாக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, என்னை இந்த மாதிரி சிரிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால வந்து மேட் இந்த இடத்துல வந்து வைக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால மேட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். ஸ்மைல் அப்படின்றது சிரிக்கிறதுக்கு சிரி அப்படின்னு அர்த்தம். யூ மேட் மீ ஸ்மைல், நீ என்னை சிரிக்க வைத்தாய் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் சரியாகி விடும். எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாது அப்படின்லாம் சொல்லி யாருக்காவது வந்து ஆறுதலாக வந்து சொல்லுவோம்ல, அதை வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லலாம்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங், எவ்ரிதிங்னா வந்து எல்லாம் அப்படின்னு அர்த்தம். வில் பி, வில் பின்றது ஃபியூச்சர் டென்ஸ் வேர்ப். இது வந்து சரியாகணும், அதாவது இனிமேல் சரியாகணும் அப்படின்றதுனால வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பை வந்து யூஸ் பண்ணுறோம். சரியாகிடும் அடுத்து வந்து ஃபைன், எல்லாம் வந்து நல்லதாயிடும் சரியாயிடும் அப்படின்றதுக்கு ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எல்லாம் சரியாகிடும். இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். உன் நேரத்தை வீணாக்காதே, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.
நான் முழுமையாக உன்னுடன் ஒத்துக்கொள்கிறேன். I totally agree with you. I totally agree with you. ஏதோ தவறாக இருப்பது போல தோன்றுகிறது. Something feels wrong. Something feels wrong. இதை நான் சமாளிக்க முடியும். I can handle this. I can handle this. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? That sounds interesting. That sounds interesting. உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. I am really proud of you. I am really proud of you. இதை பற்றி யோசிக்க விடு. Let me think about it. Let me think about it. வேலைக்கு நேரமாகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am getting late for work. I am getting late for work. நீ என்னை சிரிக்க வைத்தாய். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You made me smile. You made me smile. எல்லாம் சரியாகி விடும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Everything will be fine. Everything will be fine. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்த 10 சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி பேசணுன்றதை புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.